பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துங்கள். தேவனுக்கு மனப்பூர்வமாய் செலுத்துங்கள். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனப்பூர்வமாய் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாடு நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் அங்கு தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி ஸ்தோத்திர காணிக்கைகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவார்களாம். பிரைஸ் ஆஃபரிங். இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு நாம் செலுத்தக்கூடியது அது உள்ளான மனதிலிருந்து நம்முடைய இருதயத்தினுடைய உணர்வுபூர்வமான துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் நாம் கண் விழித்து பார்த்து இருக்கிறோம், தூங்கி நாம் படுக்கையில் எழுந்திருக்கிறோம் என்றால் எத்தனையோ பேர் இரவில் படுத்தவங்க இந்த நாளை பார்க்க முடியலைங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார்னா, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா, அவரை துதிக்காம நம்ம படுக்கையிலிருந்து எழுந்திருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்காம நம்மால் இருக்க முடியாது. மனப்பூர்வமாக வில்லிங் நம்முடைய இருதயத்தினுடைய அடியாழத்திலிருந்து தேவனுக்கு நாம் துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துவோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம லைஃப் டிராவல் இட் ஷுட் பி எ டிவைன் மிஷன். நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் அவரை துதிச்சுக்கிட்டே போலாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதம் 34:1. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்ப எப்பொழுதும் எக்காலமும் அதாங்க மனப்பூர்வம். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்கன்னா அது டைம் பவுண்டட் கிடையாதுங்க. தேவனை துதிப்பதற்கு குறிப்பிட்ட டைம் மட்டும் போட்டு நாம் ஆண்டவரிடத்தில் வருவதல்ல. எல்லா நேரத்திலும் என் உணர்வு, என் மனம், என் விருப்பம், என் ஆழ் மனதினுடைய எல்லா நினைவுகளும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மகிமை உங்களை மூடிக்கொண்டே இருக்கும். உங்க வாழ்நாளெல்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள நிரப்ப தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கிறார். உங்க வாழ்க்கை மகிமை நிறைந்த வாழ்க்கையா இருக்கணுமா, ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டே இருந்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய உங்க வித்தியாசங்கள் அது மகிமையாகவே இருக்கும். இந்த நாளில் இந்த நல்வார்த்தையோடு இந்த நாளை உங்களுக்கு பயணம் செய்ய தேவன் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, அப்பா ஸ்தோத்திர, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அதை மனப்பூர்வமாய் செலுத்த சொன்னீங்களே. கட்டாயத்தினாலோ நிர்பந்தத்தினாலோ இல்லப்பா, உங்க அன்பை நினைச்சு பார்க்கும்போது, சிலுவையினுடைய தியாக பலி நினைச்சு பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை உண்மை நாங்கள் துதிச்சு கொண்டே இருக்க கிருபை தாங்க. இந்த நேரத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபை மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.